ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு அண்ட் டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இது ஃப்ரை ஆக்கி வரணும். ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 2-3 அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது. ஸோ அதனால் நான் அந்த பெரிய வெங்காயத்தையே லாங்காக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்கும்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி. நீங்கள் எவ்வளோ சிக்கன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு, இந்த சிக்கன் சிந்தாமணியோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த காஞ்ச மிளகாய் தான். ஸோ சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இதோட இன்க்ரீடியன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். ஸோ அந்தளவுக்கு வேகட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஈஸியும் கூட. ரொம்ப டைமும் எடுக்காது. உங்களுக்கு ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஈஸியான சிக்கன் சிந்தாமணி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.